நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை பழவந்தாங்கல் பூங்காவில் கடந்த 7ஆம் தேதி இரவு நடைப்பயிற்சியில் ஈடுபட்டு வெளியே வந்த பவானி என்ற பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் இருவர் செயின் பறிப்பில் ஈடுபட்டு தப்பிச் சென்றனர். இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட பவானி பழவந்தாங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் பழவந்தாங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து மர்ம நபர்களை தேடி வந்தனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை அடையாளம் கண்டனர். அப்போதுதான் போலீசாருக்கே ஷாக். செயின் பறிப்பில் ஈடுபட்டது பம்பலை அடுத்த காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த 22 வயது அந்தோணி ராஜும் அவரது 24 வயது மனைவி மரியா சுமித்ராவும் தான் என்பது தெரிய வந்தது. திருட்டு தம்பதியரை மவுண்ட் போலீசார் கைது செய்து விசாரணை செய்ததில் அந்தோணிராஜ் திருநெல்வேலியைச் சேர்ந்தவர் என்பதும் அவரது மனைவி சுமித்ரா திருநீர்மலையைச் சேர்ந்தவர் என்பதும் சென்னையில் பேக்கரி ஒன்றில் பணிபுரிந்து வந்தபோது பழக்கமாகி கடந்த 1 வருடத்திற்கு முன்பு திருமணம் செய்து கொண்டதும் தெரிய வந்தது. போலீசாரின் தொடர் விசாரணையில் கடன் பிரச்சனையால் கணவன் மனைவி இருவரும் தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக சமீபத்தில் 60,000 ரூபாய் கடன் வாங்கியதாகவும் அதற்கு வட்டி கட்ட முடியாமல் இருந்ததால் பணம் கொடுத்த நபர் வீட்டுக்கு வந்து சப்தம் போட்டதாகவும் அந்த அவமானத்தால் எப்படியாவது பணத்தை கொடுத்துவிட வேண்டும் என செயின் பறிப்பில் ஈடுபட்டதாகவும் கணவன் மனைவி போலீசாரிடம் தெரிவித்ததுதான் ஹைலைட். யார்தான் கடன் வாங்கல? கடன்காரனுக்கு பயந்து சின்ன அவமானத்துக்காக இப்போ திருட்டில் ஈடுபட்டு பெரிய அவமானத்துல சிக்கிட்டீங்களே என போலீசார் கேட்க என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்துள்ளது அந்த திருட்டு தம்பதி. குறிப்பாக மனைவியின் தூண்டுதலின் பேரில் கணவன் செயின் பறிப்பு சம்பவத்திற்கு ஒப்புக்கொண்டதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கணவன் பைக் ஓட்ட பின்னால் அமர்ந்திருந்த மனைவி சுமித்ரா பர்தா போட்டுக்கொண்டு செயினை பறித்ததும் தெரிய வந்துள்ளது. பவானியிடம் செயின் பறித்து தப்பிச் சென்ற போது மேலும் 3 நபர்களிடம் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு அது தோல்வியில் முடிந்ததாகவும் விசாரணையில் கூறியிருக்கிறார்கள். செயின் பறிப்புக்கு முன்பாக உயிரை மாய்த்துக் கொள்ள நினைத்ததாகவும் பின்னர் குறுக்கு வழியில் எப்படி சம்பாதிக்கலாம் என திட்டமிட்டதாகவும் யூடியூபில் தேடிய போது வலிமை திரைப்படம் உள்ளிட்ட செயின் பறிப்பு கொள்ளையர்கள் திரைப்படத்தை பார்த்து செயினை எவ்வாறு பறிப்பது என்பதை மனைவி பார்த்து கணவனை வேகமாக பைக்கை ஓட்டக் கூறியும் செயின் பறிப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். இதையடுத்து இருவரையும் கைது செய்த பழவந்தாங்கல் போலீசார் விசாரணைக்கு பிறகு இருவரையும் சிறையில் அடைத்தனர். கடனை திருப்பிக் கொடுக்காமல் அவமானம் என்பது அந்த தெருவில் உள்ளவர்களுக்கு கூட தெரிந்திருக்காது. ஆனால் அதற்காக குறுக்கு வழியை நாடி வழிப்பறி வழக்கில் சிக்கி தமிழ்நாட்டுக்கே தெரியும் அளவுக்கு அவமானப்பட்டு நிற்கிறது தவறான பாதையை தேர்ந்தெடுத்த இந்த திருட்டு தம்பதி. பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.